ஹாய் கைஸ், இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறவங்க அப்புறம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து எனிமி மேலே அடித்தா பிளட்டு தெரிக்கணும். அது எப்படிங்கிறது இந்த வீடியோ இப்போ ஃபஸ்ட்டு போய்ட்டு எல்லாத்தையும் வெளியே தள்ளி விடுங்க. ஃப்ரீ ஃபயர் மொத்தமாக வெளியே தள்ளி விட்டுட்டு அப்புறம் போய் விபிஎனுக்குள்ளே போகணும். விபிஎனுக்குள்ளே போயிட்டு விபிஎன் ஆன் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு ஃப்ரீ ஃபயருக்குள்ளே இப்போ மறுபடியும் போங்க. ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போனீங்கன்னா இந்த சிம்பிள் ஒன்று ஐயோ அடுத்து உள்ளே போனாலே கேட்கும் ஹலோ ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் அந்த பேனர்லாம் அதுலேருந்து ஓப்பன் பண்ண முடியும். உள்ளே போயிட்டு செட்டிங்ஸை தொட்டுக்கோங்க. எதுங்க அதை கனெக்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். செட்டிங்ஸில் போய் இங்கே டார்க் பிளட்டுன்னு ஒன்று இருக்கா, அதாவது இதுக்கு வந்து கிளாசிக் வச்சுக்கோங்க. கிளாசிக்னா ரெட்டு, டார்க்னா பிளாக்கு. நம்ம வந்து கிளாசிக்கில் வச்சுக்குவோம், அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ வாங்க நான் அடித்து காட்டுறேன். அதனால் பிளட்டு தெரியுதா. இப்போ வந்து நெட்டு உங்களுக்கு வந்து சரியாக கிடைக்காது இப்படி வச்சுருந்தபோது. அதையும் எப்படி சரி பண்ண சொல்கிறேன். ஸ்டைலர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் விபிஎனை தொடுங்க. தொட்டோடனே பக்கத்தில் இது மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் அதில் போய் விபிஎனை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதை வெளியே தள்ளி விட்ருங்க. அவ்வளோதான். அதை நீ வெளியே தள்ளி விட்ருங்க. விபிஎனை ஆஃப் பண்ணியாச்சா. இப்போ அவங்க நெட்டு சரியாயிடுச்சு, பிளட்டும் தெரிக்குது. ஆனால் அதை விட்டு வெளியே போய்ட்டு திரும்பி வரும்போது ஆன் பண்ணிட்டு தான் உள்ளே வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கணும். அப்போ தான் மாதிரி பிளட்டு தெரியும். என்னடா ஸ்க்ரீனில் பிரைட்னஸ் ஏறி இறங்குதே பார்க்குறீங்களா, அது வெயிலுக்கு அப்படி ஏறி இறங்குது கைஸ். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.